ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, சாய் உனக்காகத்தான் அம்மா வந்திருக்கிறேன். இந்த சாய்க்கு பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம். இந்த சாய்க்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நிமிஷத்திலேயுமே உனக்கு என்ன வேண்டும், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், உனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே தான் எப்பொழுதுமே எண்ணங்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம். சாயை வணங்குகிறாய், அவளுக்கு என்ன கிடைத்தது என்பதை நினைக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், உனக்கு என்னென்ன விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தானே தெரியும். என்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அப்பா ஆகிய எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் அப்பப்போ போட்டு குழப்பிக்கொள்கிறாய். அப்பப்போ உன்னுடைய வாழ்க்கையில் போட்டு எப்பொழுதுமே மனதளவில் வேதனையோடு இருக்கிறாய். நான் ஒரே ஒரு விஷயத்தை நன்றாக சொல்கிறேன், வேதனை கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்திலேயும் எப்பொழுதும் நிம்மதி என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொள். நீ சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நீ தேடுவது அனைத்தும் உனக்கு கிடைத்திடும். வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ நினைக்கிறாய், வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கஷ்டமாகவே கிடைத்ததே, இப்பொழுது இருக்கும் விஷயமும் கஷ்டமாகவே கிடைக்கும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமலேயே போய்விடும், இப்படியே நினைக்கிறாய். ஆனால் நான் மட்டும் ஒன்றுதான் சொல்வேன். நலமானது உன் வாழ்வில் நடக்கும் தங்கமே. நலம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது. நீ இப்பொழுது வேண்டுமானால் நினைக்கலாம், என்னுடைய ஜாதகங்கள் மிகவும் மோசமானது, என்னுடைய ஜாதகங்கள் எதிலும் எப்பொழுதும் நல்லது நடக்கவில்லை என்று. ஆனால் உன்னுடைய ஜாதகங்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறது என்பதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவு எப்பொழுதுமே கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அள்ளி 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 தான் கொடுப்பேன். சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுக்கிறேன் அல்லவா, அதே மாதிரி இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை அள்ளி 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 கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொண்டே இருக்கலாம். இதுதான் நான் உனக்கு இப்பொழுது கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பரிசே ஆகும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை வைத்து, எல்லா விஷயங்களையும் வைத்து மனதளவில் குழம்பி தவித்து விடாதே. நிச்சயமாக எத்தனையோ விஷயங்கள் மாற்ற வேண்டியது, உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது உள்ளது. அதே நேரம் நானும் உனக்கொன்று சொல்கிறேன், கூடிய விரைவிலேயே அற்புதம், அதிசயம், அபாரம் என்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாகவே நடக்கும். எப்பொழுதுமே ஒருவன் கஷ்ட நிலையிலேயே இருப்பான் என்பதை நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒருவன் நல்ல நிலையிலேயுமே இருப்பான். நல்லதுகளை உன் வாழ்க்கையில் நானே செய்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தியே கொடுப்பேன். நீ இன்று சில கஷ்டத்திற்கு முன் நின்று என்னுடைய வாழ்க்கை வீணாகி போகிவிட்டதே என்று நினைக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கை என்பது வீணாக போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சுபமான விஷயங்கள் மட்டுமே என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மன உளைச்சலிலேயே இருக்காதீர்கள். மன உளைச்சல்கள் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை செய்யாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டா, உன்னுடைய வாழ்க்கையில் மனதுக்குள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, நல்லது நடக்கும், சகலமும் நடக்கும், அற்புதமும் நடக்கும் என்பதை எப்பொழுதும் மனசுக்குள் நினைத்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைப்பதுதான் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு பயம்? நீங்கள் நினைத்தது நடக்கும். அதாவது சுபமான விஷயங்கள் இனி வரும் காலத்தில் நடக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு இழப்பதற்கு உன்னிடம் எதுவுமே அல்ல. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெறத்தான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில்
பெறதான் போகிறாய். சரியா? அதனால் இதை இழந்து விடுவோமோ, அதை இழந்து விடுவோமோ, இந்த விஷயம் வாழ்க்கையில் தவறாக நடந்து விடுமோ, அந்த விஷயம் தவறாக நடந்து விடுமோ என்று தயவு செய்து நினைக்கவே நினைக்காதே. நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் முடிவெடுத்தாலும் நான் எடுக்கும் முடிவுதான் உன் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவே. நீ எத்தனை காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது மாதிரி நடந்து விட்டது, அது மாதிரி நடந்து விட்டது, இந்த விஷயம் நடந்து விட்டது, அந்த விஷயம் நடந்து விட்டது என்று எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருந்தால் அதுதான் நடக்கும். அதனால் நல்லது நடக்கும், வாழ்க்கையில் நல்லதே செய்வேன், என்னை நான் வணங்கிய சாய் ஒரு நாளும் என்னை எப்பொழுதும் வாழ்க்கையில் வீணாக்க மாட்டார் என்பதை மட்டுமே நினைத்தபடி வாழுங்கள். நீங்கள் வாழ்வது ஒன்றும் சாதாரணமான ஆளிடம் அல்ல. நீங்கள் வாழ்வது இந்த சாயிடம். சாய் உனக்கு நல்ல காலத்தையும் நல்ல நல்ல விஷயங்களையும் செய்வேன். எப்பொழுதும் எல்லா பொழுதிலேயும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்பதை மறக்க வேண்டாம். வாழ்க்கையில் தப்பான விஷயங்களை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டாம். ஒழுங்கான நேரத்தில் தூங்கு, ஒழுங்கான நேரத்தில் சாப்பிடு, ஒழுங்காக அனைத்து விஷயத்தையும் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு. புரிந்ததா? எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் நான் உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன். மற்றவர்கள் நினைக்கலாம் எதுவுமே நடக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது, இப்படி ஆகிவிடும் என்று. ஆனால் தெய்வம் எடுக்கும் முடிவை யாராலும் மாற்ற முடியாது தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தவறாக நடந்த போதிலும் இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் சுவாரஸ்யமானது தானே. நீ எதற்காகவும் நம்பிக்கையை மட்டும் இழக்காது. நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக மிக தேவையே. அதனால் நம்பிக்கை என்ற ஒன்றை இழந்து விடாதே. நம் வாழ்க்கையில் எல்லாம் தவறாகத்தான் நடக்கும், தவறாகத்தான் இருக்கும் என்பதை நினைத்து 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 வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் எப்பொழுதும் நடக்கப் போவது அல்ல. வருத்தப்படும் காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் சந்தோஷமான காலங்கள் மட்டுமே நடந்திடும். இதுவரைக்கும் பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் பிடித்த விஷயங்களாகவே நடந்திடும். நீ நல்ல பிள்ளை என்பதனால்தான் நான் இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீ நல்ல பிள்ளை. இனிமேலும் பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அளவுக்கு முன்னேறப் போகிறாய், எவ்வளவோ பெரிய அளவுக்கு சந்தோஷத்தோடு இருக்கப் போகிறாய் என்பதை தெரிந்து கொள். நீண்ட ஆயிலும் சிக்கப்பிணை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே உன்னோடும் இருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களோடும் இருக்கும். நன்மைகளோ மலரட்டும், ஐஸ்வர்யங்களோ உன் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.